அந்த இடத்துல இயேசு கேட்கிறார், யார் அதிகமா அன்பா இருப்பாரு? 500 வெள்ளிக்காசு கொடுத்தவங்களா அல்லது 50 வெள்ளிக்காசு கொடுத்தவங்களா? யார் அதிகமா அன்பா இருப்பாங்க அப்படின்னா அந்த 500 வெள்ளிக்காசு கொடுத்தவன். ஏன்னா இவர் பெரிய மன்னிப்பு. அல்லேலூயா. இப்ப யாருக்கு நம்ம அதிகமாக மன்னிக்கிறோமோ, இப்ப 7 தரமா இல்ல 70 தரம் இல்ல, எத்தனை முறை நம்ம மன்னிக்க மன்னிக்க அவர்கள் நம்ம இடத்துல என்னவா இருப்பாங்கன்னா அன்பா இருப்பாங்களாம். அல்லேலூயா. அவருடைய ஆத்மா ரட்சிக்கப்படுவது மாத்திரமல்ல, ஒருவரை நாம் எந்த அளவுக்கு மன்னிக்கிறோமோ அவர்கள் அந்த அளவுக்கு நம்ம மீது அன்பாக இருப்பார்கள். நம்ம பிள்ளைங்க எல்லாம் பாருங்களேன், சின்ன நம்ம குழந்தைங்க எல்லாம் அடிக்கடி தப்பு பண்ணிடுவாங்க, சின்ன சின்ன தவறுகள் செஞ்சிருவாங்க. அப்போ தவறுகள் செய்யும் பொழுது அவர்களை திருத்த வேண்டும். அதுவரை அதுக்காக அவர்கள் ஒரு அப்பா அடிக்கிற எப்படி அடிப்பார்னா அந்த ஒரு தவறு ஒரு திருந்துற மாதிரி தான் அடிப்பார், அப்படித்தானே? அவரை போட்டு அடிச்சு அந்த பிள்ளை சாகணும் அப்படிங்கறதுக்காக எந்த அப்பாவும் அடிக்க மாட்டாரு. ஆனால் அது ஒரு சில டைம்ல நம்ம அந்த குழந்தையை மன்னிக்கும் பொழுது அந்த குழந்தைக்கும் நமக்கு இடையே பாத்தீங்கன்னா அந்த அன்பு பெறுகிறது. அல்லேலூயா. அந்த அன்பு பெறுகிறது. நம்ம எந்த அளவுக்கு அவர்களை மன்னிக்கிறோமோ, எந்த அளவுக்கு அவருடைய பாவங்களை மீறுதல்களை மன்னிக்கிறோமோ, அந்த அந்த மன்னிப்பின் அளவு பெருகும் பொழுது அவர்கள் நம் மீது வைக்கக்கூடிய அன்புடைய அளவும் பெருகிறது என்று வேதம் நமக்கு கற்றுக் கொடுக்கிறது. அல்லேலூயா. இந்த கெட்டகுமாரன் பாத்தீங்க அப்படின்னா அவரை விட்டு அப்பாவை விட்டு குதிரை போயிறாரு. தனக்கு கொடுக்கப்பட்ட எல்லா ஆஸ்திகளையும் கொண்டு போய் வித்து வீணான செலவெல்லாம் பண்ணிட்டார். கடைசியில ஒண்ணும் இல்லாம ஜீரோவா அங்கேயும் திரும்ப வர்றாரு. எதுக்காக திரும்ப வர்றாருன்னா அட்லீஸ்ட் தன்னுடைய அப்பாவுடைய ஒரு வேலைக்காரனாக, அவன் என்ன வேலைக்காரன்ல நல்ல சாப்பாடு சாப்பிடுறாங்க, இவனுக்கு பன்றிக்கு போடுற தவிடு கூட கிடைக்கல. அப்படிப்பட்ட ஒரு சூழ்நிலையில அவர் கடந்து வர்றார். அப்போ தன்னுடைய அப்பாவை தேடி வரும் பொழுது அப்பா அந்த பையனை என்ன பண்றாரு, உடனே மன்னிக்கிறார். அல்லேலூயா. மன்னிச்சு தன்னுடைய பிள்ளையாக மீண்டும் ஏற்றுக்கொள்கிறார். அந்த மன்னிப்பு எவ்வளவு பெரிய மன்னிப்பு! இவன் அப்பாவுக்கு ஏற்கனவே தெரியும், இவன் ஆஸ்தியை பிரிச்சு கேட்கும் போதே இவருக்கு தெரியும் இந்த ஆஸ்தியை என்ன பண்ண மாட்டான், ஒழுங்கா வச்சு உருப்படியா வாழ மாட்டான். இவன் கண்டிப்பா இதெல்லாம் கொண்டு போய் விற்று தேவையில்லாத காரியங்கள்லாம் செஞ்சு எல்லாத்தையும் வித்து தீர்த்துட்டு தான் திரும்ப வருவான்னு தெரியும். ஆனாலும் அப்ப வந்தவொடனே அவனை கடிஞ்சு கொள்ளல. ஏன்னா அப்பவே நான் உனக்கு சொன்னேன்ல, நீ கேட்டியா, இதெல்லாம் கொண்டு போய் வித்துட்டு நீ எல்லாம் இது வித்துருவ, நீ உருப்படாம போயிருவ அப்படின்னு அவனை திட்டல. அவன் தன்னுடைய பையன் திரும்ப வந்த உடனே இவர் சந்தோஷப்பட்டு அந்த பையனை திரும்ப என்ன பண்றாரு, மீண்டும் தன்னுடைய பையனாக ஏற்றுக்கொண்டு அவனுக்கு புது வஸ்திரம் கொடுக்குறாரு, மோதிரம் கொடுக்குறாரு, பெரிய கிடா விருந்து ஏற்பாடு பண்றாரு. அல்லேலூயா. சோ நம்முடைய அந்த மன்னிப்பானது எவ்வளவுக்கு பெரிய அளவுக்கு, அதாவது எத்தனை முறை வேணாலும் மன்னிக்கலாம், எவ்வளவு பெரிய குற்றமாக இருந்தாலும் மன்னிக்கலாம். அவன் நம்முடைய அந்த பாவம் என்னை மன்னிச்சிருங்கன்னு ஒருத்தன் கேட்கிறாங்க அப்படின்னா அந்த இடத்துல அவனுடைய பாவமோ குற்றமோ இல்ல இத்தனை தடவை நீ தப்பு பண்ணிருக்கே அப்படிங்கிற எண்ணம் நமக்கு வரக்கூடாது. அவனை மன்னிக்க வேண்டும் அப்படிங்கிற எண்ணம் மாத்திரமே நமக்கு வர வேண்டும். அல்லேலூயா. அப்ப அவனை மன்னித்து நாம் ஏற்றுக்கொள்ளும் பொழுது அவன் நீதிமானாக்கப்படுகிறான், அவனுடைய ஆத்மா ரட்சிக்கப்படுகிறது, அவன் நம்மீது வைக்கக்கூடிய அன்பானது பெருகுகிறது.